வணக்கம். வெல்கம் டு ட்ரேட் ஜோன் வெல்த் கிரியேஷன். லாஸ்ட்டாக வந்து நம்ம ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் கொடுத்துருந்தோம். இந்த வீடியோ போட்டே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனோட டார்கெட்டுமே நமக்கு அச்சீவ் ஆயிடுச்சு. 1003 அந்த ஜோனில் வந்து நம்ம செல் கொடுத்துருந்தோம். 912 ஏறத்தாழ ஒரு 100 பாயிண்ட் வரலையுமே டார்கெட் மூவ் ஆகிருக்கு. ஸோ இதனோட டார்கெட் வந்து நம்ம கொடுத்த ரேஞ்சை விட பிரேக் ஆகி மூவ் ஆயிடுச்சு. இதில் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து சின்ன பாக்கெட்டில் புக் பண்ணியிருப்போம். அதாவது ஒரு 10,000 20,000 அந்த ரேஞ்சில். ஆனால் இது வந்து அதை விட அதிகமாகவே மூவிங் கொடுத்துருக்கு. இப்போ நாளைக்கு ட்ரேடிங்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி பாலிகேப் பார்க்க போகிறோம். இதில் பேங்க் நிஃப்டி ஏன் நம்ம வந்து லெவல்ஸ் மார்க் பண்ணல அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட ரேஞ்ச் வந்து நமக்கு எக்ஸ்பைரி முடிச்சிருக்கிறனால ரேஞ்ச் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியுது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுக்கல. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட வியூஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து கொடுத்துடலாம். இப்போது வந்து நிஃப்டி பாலிகேப் இதுக்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியோட R1 R2 23,851 24,013, S1 S2 23,773 23,659. மார்க்கெட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா S1 ரேஞ்சில் க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. மேலே வந்தது அப்படின்னா நமக்கு எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா R2 லெவல் வரலையுமே வரலாம். ஏன்னா நமக்கு இங்கே ஒரு பையிங் எடுத்துருக்கிறதுக்கு அந்த ரேஞ்ச் வந்து ஒரு R2 வரலே வரலாம். எகைன் அந்த ஜோன் வந்தாலும் ஒரு செல்லிங்கான சான்சஸாக தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து டே சார்ட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் வந்து செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. ப்ரீவியஸாக இருக்க சப்போர்ட் ஜோன் எல்லாமே பிரேக் ஆகி தான் ட்ரேட் ஆகிருக்கு. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வந்துட்டு எகெயின் செல்லிங் வந்திருக்கு. இனிமேல் வந்து பார்த்தோன்னா 23,250க்கு கீழே ஒரு கன்ஃபர்மேஷன் வந்தது அப்படின்னா ஃபுல்லாகவே செல்லிங் வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாலிகேப் வந்து நம்ம செல் சொல்லியிருப்போம். செல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஜோன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா 7,550. ஸோ அந்த ஜோன் வந்தது அப்படின்னா நம்ம செல்லிங் எடுக்கலாம். இது ஏன் நம்ம செல்லிங் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டே சார்ட் வியூவில் வந்து ஒரு சைட்வேஸ் மூலம் இருக்குது. பெரிய டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசன்ஸ் பாயிண்ட் கிடச்சதுன்னா ஒரு பாட்டம் ஜோன் வருது, அங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு ரெசன்ஸ் போகுது. ஸோ இப்போவுமே அதே சேம் ஜோனில் தான் இருக்குது. ஆனால் வந்து ப்ரீவியஸாக வந்து ஒரு சப்போர்ட் ஜோனோட பிரேக் அவுட் காட்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியஸ் இருக்க ரெசன்ஸ் ஜோனோட பிரேக் அவுட்டும் காட்டியிருக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த ரெசன்ஸ் ஜோனில் இருந்து செல்லிங் வர்றதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு செல்லிங் வால்யூமும் நடந்திருக்கு 20ஆம் தேதி. ஸோ அதனால் வந்து நமக்கு இந்த ஜோனில் எங்கே நம்ம என்ட்ரிக்கான சான்சஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எகெயின் ஒரு ரெசன்ஸ் பாயிண்ட் அதாவது 7,540 530லேருந்து 550 அந்த ஜோனுக்குள்ளே ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஜோன் வந்ததுன்னா நம்ம செல்லிங் இண்டிகேட் பண்ணலாம். அதே சமயம் அந்த ஜோன் வந்ததுக்கப்புறம் லைவ் கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த சிம்டம்ஸில் இருந்தது அப்படின்னா ஒரு செல்லிங்கான சான்சஸாக பார்க்கலாம். ஸோ அது வரலையே வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த 2 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸை சொல்லியிருப்போம். அதே மாதிரி நம்ம வீடியோஸ் வந்து டுமாரோ அனாலிசிஸ் வீடியோஸ் ஸ்விங் ட்ரேடுக்கான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். இன்னும் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி அதாவது டெய்லி அனாலிசிஸ்லேயே வந்து இன்ட்ராடே ஸ்கேல்பிங்க்கான லெவல்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் பிங் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வந்து ப்ரீ வீடியோஸ் கொடுக்கலான்னு இருக்கோம். அதாவது கோர்ஸை பற்றின ஒரு ஃப்ரீயாக பேசிக்காக வர்றவங்களுக்கு பிகினருக்கு வந்து பேசிக்கான வீடியோஸ் எல்லாம் கொடுக்கலாம். ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருப்போம். அதை பற்றின உங்களது கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். தேங்க்யூ. இந்த யூடியூப் சேனலில் கொடுத்துருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனலிஸ்ட். நாம் என்னென்ன சர்வீசஸ் பண்ணியிருக்கோம்னா எஸ்எம்சி கான்செப்டை பயன்படுத்தி எப்படி ட்ரேட் பண்ணணும், அதாவது வந்து பார்த்தோன்னா சின்ன ஸ்டாப்லஸில் பெரிய டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த எஸ்எம்சி கான்செப்டில் வரும். அதன் கூட வந்து நம்ம ஒரு அமி புரோக்கர் சாஃப்ட்வேர் வச்சு ஒரு டூல் வச்சு நம்ம இன்னும் வந்து ஸ்டாப்லஸை மினிமைஸில் எப்படி வச்சுட்டு மேக்ஸிமம் டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.